தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. அபிராமி அனுகிரகத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த 4 ராசி, ஒரு 4 ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தின் மூலமாக பல ஜென்ம சாபங்கள் தீர ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உள்ளது. அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் ஆரம்பம், அதாவது ஆடி மாதத்துடைய பிற்பகுதி, அடுத்தது ஆவணி மாதம் பிறக்கிறது. ஆடி, அதாவது சூரிய பகவான் கடகராசியிலே பிரவேசிக்கிறதும் இந்த ஆகஸ்டில் 15 நாள் வரைக்கும் இருக்குது. அடுத்த 15 நாள் ஆவணிங்கிற தன்னுடைய சொந்த வீட்டில் பிரவேசிக்கிறார். இந்த ரெண்டோடைய இடமும் எப்படின்னா, தந்தை வழி பாவங்கள், தாய் வழி பாவங்கள், தந்தை வழி சாபங்கள், தாய் வழி சாபங்கள் நீங்கிறதுக்கு இது ஒரு நல்ல இடம். நம்ம லைஃப்பில் தந்தை வழியில் தாய் வழியில் நிறைய சாபங்களை சந்திச்சிருப்போம். நிறைய சாபங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். இதனாலேயே நம்ம வாழ்க்கையில் நாம் நினைக்கிற காரியம் நடக்காமே இருக்கும். எத்தனை முயற்சி நான் எடுத்தாலும் சார் எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த சாபங்கள் தான். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, சில பேர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிறோம். இதெல்லாம் எங்கெங்க பழிக்க போகுது, என்ன வேணாலும் திட்டுறா அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய விசித்திரமானது. ஒரு மனிதன் உண்மையான சோகத்தோடு, உண்மையான ஒரு வருத்தத்தோடு ஏதாவது ஒரு விஷயத்தை அவன் சொல்லும் பொழுது அது கண்டிப்பாக பலிக்கும். அதே நேரத்தில் சில பேர் ரொம்ப மந்திர ஜபங்கள்லாம் பண்ணவங்க, ரொம்ப அவன் கெட்டவனாகவே இருந்தாலும் அவனுடைய வார்த்தையும் பலிக்கும். ஏன்னா அவனுக்கு அந்த வார்த்தையை பலிக்கிறதுனால என்ன பலன்னா, அந்த கெட்டவனுக்கு, அந்த கெட்ட மனுஷி ஒரு ரொம்ப கெட்ட மனுஷியாக இருக்கா அப்படின்னா அவள் சொல்கிற வார்த்தை கண்டிப்பாக மற்றவங்கள பலிக்கும், நல்லவங்கள பலிக்கும். அப்போ அதை பழிக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க அதனால் துன்பப்பட்டு அந்த துன்பம் அவனுக்கு எவனாக மாறும். யார்? சாபம் கொடுத்தவனுக்கு. இந்த சாபம் கொடுத்தவனுக்கு உடனடியாக ஒரு கெட்டவன் சாபம் கொடுக்குறான் நல்லவனை பார்த்து. அதனால நல்லவனுக்கு ஒரு அழிவு ஏற்படுது, ஒரு வருத்தம் ஏற்படுது, ஒரு வருத்தம் ரொம்ப சிரமத்துக்குள்ளே போகிறான். இதோடைய காரணம் என்ன அப்படின்னா, இவன் நல்லவன் கஷ்டப்பட்டதுனால் அந்த கெட்டவனுக்கு அழிவு ஏற்படும். இது என்னங்க இது டைரெக்டாக கெட்டவனை அழிச்சுட்டு போயிடலாமே. ஆனால் கெட்டவனை அழிக்க முடியாது. ஏன்னா அவன் ஒரு துஷ்ட சக்தியை கொண்டு வந்திருப்பான். ஒரு துஷ்டமான ஆள், அவனை அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாது. அவன் நல்ல வரத்தையும் நிறையா வச்சுருப்பான். அதனால தான் அவன் கெட்டவனாக இருக்கிறான். அப்போ அந்த கெட்டவனை அழிக்கிறது தன் வாயால் அவன் கெட்டு போகணும். தன் செயலால் கெட்டு போகிறத விட தன் வாயால் கெட்டு போகணும். அப்போ இவன் சில சாபங்களை கொடுத்து அந்த சாபம் அவங்க அதில் கஷ்டப்படும் பொழுது இந்த நல்ல மனுஷனுக்கு சாபம் கொடுத்ததுனால் அவன் அழிஞ்சு போவான். இது ஒரு ரூட்டு. இதனால தான் என்ன ஆகுதுன்னா, பல பேரோட வாழ்க்கையில் நிறைய நல்ல மனுஷங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் இதில் தான் நிறைய இருக்குது. இதில் ரொம்ப முக்கியம் அப்பா வழி சாபம், அம்மா வழி சாபம். இது நீங்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த நேரம் பல ஜென்ம சாபங்கள் தீரும். இதுக்கு நாம் செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் நான் இறுதியாக சொல்கிறேன். இதை மிஸ் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்கள், நல்லது நடக்கும். சாபங்கள் தீர வேண்டும், இது கண்டிப்பாக தீரும் அப்படிங்கிற ஒரு 4 ராசிகளை முதல்ல எடுத்துக்கிறோம். கடகராசி. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத இறுதி, ஆவணி மாத முதல் 15 தேதிகள், அதாவது ஆகஸ்ட் மாதம் இந்த 31ஆம் தேதிக்குள், ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்
நிச்சயமாக தாய் தந்தை வழியில் வந்த சாபங்கள் நீங்கும். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இதுவரைக்கும் நீங்கள் இந்த முயற்சியை பண்ணாமல் இருக்கலாம். இந்த தடவை அந்த முயற்சியை கண்டிப்பாக பண்ணுங்கள். முதல்ல இன்னைக்கு இந்த பதிவு பார்க்குற நாள்லேருந்து வயசில் பெரியவங்கள்ட்ட இந்த ஆகஸ்ட் 31 வரை நீங்கள் சப்போஸ் இந்த பதிவை நீங்கள் ஆகஸ்ட் 30ஆம் தேதி தான் பார்க்குறீங்கன்னாலும் ஒரு நாள் உங்களுக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பலனை கொடுக்கும். சார் நான் இந்த ஆகஸ்ட் மாதத்தை கடந்து பார்க்குறேன் சார் அப்படின்னாலும் கண்டிப்பாக பலன் இருக்கும், நம்பலாம். என்ன காரணம்னா பதிவு பார்க்குறதே அதை செய்யணும், அவ்வளோதான். இப்போ கடகராசிக்காரர்கள் வயசில் பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. உங்களுக்கு இது வரைக்கும் யாரை பிடிக்கல அதெல்லாம் வேறு விஷயம். ஒருத்தன் துரோகமே பண்ணியிருக்கலாம், உங்கள் அப்பா அம்மா உங்களை ரொம்ப வருத்தி எடுத்திருக்கலாம், உங்கள் தாத்தா பாட்டி உங்களை ரொம்ப சிரமப்படுத்தியிருக்கலாம், உங்கள் மனைவி வழி உறவுகள் நம்ம சேதப்படுத்தியிருக்கலாம், உங்கள் கணவன் வழி உறவுகள் உங்களை சேதப்படுத்தியிருக்கலாம், வருத்தப்படுத்தியிருக்கலாம், உங்கள் அப்பா வழி உறவுகள் உங்கள் அம்மா வழி உறவுகள் உங்களை சிரமப்படுத்தியிருக்கலாம், கஷ்டப்படுத்தியிருக்கலாம். அதெல்லாம் எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இப்போ இம்மிடியேட்டாக நம்ம செய்ய வேண்டியது ஒரு சாரி. என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மனசார நம்ம ஒரு தப்பு பண்ணியிருந்தால் அதுக்கு ஒரு சாரி கேட்குறோம். இது இந்த தடவை கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் இதை டைரெக்டாக எந்த தப்பு பண்ணுன்னு தெரியாமல் சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சூரிய வம்சம்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தேவயானி சரத்குமார் இவங்களுடைய ஒரு சீன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா தேவயானி கலெக்டராக இருப்பாங்க. இந்த சரத்குமார் கால்கிட்ட இந்த ஏதோ ஒன்று கீழே போட்டுட்டு அவர் காலை தொட்டு கும்பிடுவார். தொட்டு கும்பிட்டுட்டு அந்த அம்மா ஏந்திருப்பாங்க, யாருக்குமே இது தெரியாது. அது மாதிரி தான் இது மாதிரி ஒரு மானசீகமாக நம்ம ஒரு ஃபோன் மூலமாக கூட ஒரு மன்னிப்பு கேட்கலாம். எப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு சாரி நான் இதை சொல்லலை, சாரி நான் அப்படின்னு சொல்லிட்டு கூட பண்ணிக்கலாம். நம்ம கேட்குறது ஒரு மன்னிப்பு. ஏன், நம்ம வயசில் பெரியவர்கள் அம்மா வழி உறவுகள் அப்பா வழி உறவுகள்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணும். ஒன்று. ரெண்டாவது, இதுவரைக்கும் உங்களுக்கு யாராவது மனப்பிரச்சனைகளாக இருந்தாங்க, குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாங்க, அவங்கள சந்திக்கவே முடியல, விருப்பமே இல்லைனாலும் இந்த காலகட்டத்தில் விரோதங்களை வளர்த்து கொள்ளாமல் அவர்களோடு சிநேகிதம் பாராட்ட வேண்டும், நட்பு பாராட்ட வேண்டும். இதை நீங்கள் அவசியம் செய்யணும். அப்புறமா தான் சாமி பூஜை. அதுக்கு பிறகு முதல்ல நம்ம மனம்தான் முதல்ல எல்லாத்துக்குமே காரணம். ஒரு மந்திர சாவி. வீட்டில் ஒரு 1000 பிரச்சனை இருக்கலாம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே. புருஷன் பொண்டாட்டி போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசிட்டாங்கன்னா வீட்டில் ஒரு இடத்துல, இல்லை ஒரு பால்கனியில், இல்லை ஒரு மொட்டை மாடியில், இல்லை 2 பேரும் ஒரு பீச்சில் போய் 2 வீலர்லேயோ கார்லேயோ போய் பீச்சில் உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் பேசாமல் இருந்துட்டு 10 நிமிஷம் கழித்து பேசுனாங்கன்னா எல்லா பிரச்சனையும் காலி. நீ ஏன் என்ன அந்த இடத்த திட்டின அப்படின்னு கேட்டாலே பொண்டாட்டி கடை எல்லாத்தையும் சொல்லிடுவா. ஐயோ நான் அப்படி திட்டலையா, ஏன்யா நீ ஏன் போட்டு வருத்தப்படுற அப்படின்னு. அது கேட்கணும், அவ்வளோதான். இல்லை பொண்டாட்டி புருஷனை கேட்கலாம், ஏன்யா என்னை அப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னு கேட்கலாம். அப்போ அவர் எல்லாத்தையும் ஐயோ நான் அப்படி நடந்துக்கலடி. ஏன்னா 2 பேர் தான் இருக்கிறனால இன்னொருத்தவங்க அந்த இடத்துல இல்லாததுனால மனசு உண்மையை பேச ஆரம்பிச்சிடும். இந்த உலகத்தில் மனசு எப்போ பொய் பேசும் தெரியுமா? இன்னொருத்தவங்க இருக்கும்போது பொய் பேசும். அந்த இன்னொருத்தவங்க தான் நமக்கு என்றைக்குமே பிரச்சனை. புருஷன் பொண்டாட்டியாக இருக்கிற வாழ்க்கையில் இன்னொருத்தவங்க வரவே கூடாது. அதுமாதிரி அப்பா புள்ள அப்படிங்கிற இடத்துல இன்னொருத்தவங்க வரக்கூடாது. இன்னொருத்தவங்க வந்தாலே பொய் வந்துடும். இது நல்ல முதல்ல தெரிஞ்சுங்க. அதனால் யாருக்கு யார் விரோதமாக இருக்கீங்களோ அவங்களும் முதல்ல சேர்ந்து பேசிடுங்க, வேலை முடிஞ்சிடும். இந்த பதிவு உங்களுக்கு பிரச்சனைகளே முடிக்கிறதுக்கான பதிவு. இதை கடகராசி இதை முதல்ல எடுத்துங்க. அதுக்கு அடுத்தது என்னன்னா, இந்த முதல் ஆடி மாதம் கடைசி 15 நாள், ஆவணி மாதம் முதல் 15 நாளுக்குள்ளே உங்கள் வீட்டில் முன்னோர்கள் இறந்து போன முன்னோர்களுக்கு அவங்க இறந்த திதி தெரிஞ்சதுன்னா அந்த திதியில் அந்த வயசு உடையவர்கள் ஒரு 3 பேரில் 5 பேருக்கு வீட்டில் சாப்பாடு போடுங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க. 3 பேரில் 5 பேர் அந்த வயசில் உடையவர்கள், இறந்து போனவர்கள். அது ஒரு பொது திதியாக எடுத்துக்கலாம். இல்லை அமாவாசை வரும், ஆடி அமாவாசை, ஆவணி அமாவாசை, இந்த காலகட்டங்களில் இது அவசியம் செய்யலாம். இல்லை பௌர்ணமி, இந்த காலகட்டங்களில் செய்கிறது ரொம்ப விசேஷம். அமாவாசை பௌர்ணமியில் முன்னோர்களை நினைத்து வீட்டில் அழைச்சிட்டு ஒரு 3 பேர் 5 பேருக்கு சாப்பாடு போடுங்க, அன்னதானம் போடுங்க. வீட்டில் சாப்பாடு போட முடியாதவங்க நீங்களே போய் ஒரு இடத்துக்கு மனசார சாப்பாடு நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக அந்த வயசில் உள்ளவர்கள் முன்னோர்கள் உங்களை மன்னிப்பார்கள்.
இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்கள்ட்ட சரண்டர் அடைஞ்சால் நல்லா இருப்பீங்க. கடகராசிக்காரவங்க இதை நல்லா புரிஞ்சுங்க. மனப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை விலகிடும். அடுத்தது கன்னி ராசிக்காரர்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். பல ஜென்ம சாபங்கள் தீரப்போகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, சிவ ஆலய, விஷ்ணு ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும். உங்கள் அப்பா வழியில், அம்மா வழியில் எந்த பாவங்கள் சாபங்கள் இருந்தாலும், நம்ம ஏதாவது ஒரு குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ரீதியாக சில பேர் காதல் கல்யாணம்லாம் பண்ணியிருப்போம். காதல் கல்யாணம் பண்ணிவிட்டு ரொம்ப சாபங்களை நிறையா வாங்கியிருப்போம். ஏன்னா பொதுவாக ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலைனாலே பெரியவங்க சாபம் கொடுக்க தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் எப்போ தான் நம்ம ஒரு முடிவு பண்ணுறது? இப்போ தான் முடிவு பண்ணணும். இந்த காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா, அது சாபம் வாங்கியிருந்தீங்கன்னா, அதை இப்போ விமோச்சனம் மாற்றிக்கணும். அதுதான் இப்போ நல்லது. சாபங்கள் நீடிக்கக்கூடாது. அடுத்த குடும்பம் வளரும்போது நமக்கு நிறைய சாபங்கள் வந்திருக்கும். அதுமாரி சாபங்களெல்லாம் இப்போ நீக்கிக்கணும். அதுக்கு நீங்கள் இப்போ ஒரு முடிவு பண்ணி, கன்னிராசிக்காரர்கள் சிவாலயத்தில் 11 நெய் தீபம் திங்கட்கிழமையில் ஏற்றுங்க. திங்கட்கிழமையில் 11 நெய் தீபம். ஆடி மாதம் 15 நாள், ஆவணி 15 நாளில் சனிக்கிழமையில் பெருமாள் கோவிலில் 11 நெய் தீபம் ஏற்றுங்க. திங்கட்கிழமையில் சிவாலயத்தில் 11 நெய் தீபம், சனிக்கிழமையில் பெருமாள் கோவிலில் 11 நெய் தீபம் ஏற்றி மனசார யாருக்கிட்டையும் இதெல்லாம் சொல்ல வேண்டாம், சுவாமிகிட்ட சொல்லுங்கள். நான் இது மாதிரி எங்கள் அப்பா அம்மாவுடைய சம்மதம் இல்லாமல் இப்படி கல்யாணம் பண்ணிட்டேன், இல்லை கஷ்டப்பட்டேன், அவங்க சாபங்கள் இருக்குது, இல்லை என் குடும்பத்தில் இன்னாரோடைய சாபம் இருக்குது, நான் முன்னேற விடாமல் அவங்க தடுத்தாங்க, அதனால் எனக்கு இந்த சாபங்கள்லாம் விமோச்சனமாகணும்னு இந்த காலகட்டத்தில் வேண்டிக்கிங்க. ஒரு தீபம், ஒரு ஜோதி. நீங்கள் அப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு இவங்களால் ஏற்பட்டக்கூடிய சாபங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அது நீங்கிடும். இதை மட்டும் இந்த கன்னிராசிக்காரர்கள் செய்யுங்க. இந்த சாபங்கள் விமோச்சனமாகும். இது ஒரு நல்ல நேரம். அடுத்தது விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படி சாபம் வரும் அப்படின்னா, குடும்ப சாபம் அதிகமாக வரும். இந்த முன்ஜென்ம சாபத்தில் குடும்பம் சாபம், குடும்பத்தில் உள்ளவங்களே சாபம் கொடுத்துருவாங்க. அது அப்பா அம்மாவாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், பொண்டாட்டியாக இருக்கலாம், குடும்பத்தில் உள்ளவங்களே நமக்கு சாபம் கொடுப்பாங்க. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒருத்தவங்களுக்கு எதிர்ப்பாக பிடிக்காமல் பண்ணோம்னா அவங்க கொடுக்குற வார்த்தை பழிச்சிரும். அதனால என்ன ஆகுனா, பல வேதனைகளை நல்லா இருந்துக்கிட்டு வேதனை அனுபவிக்கணும். எல்லாமே இருக்கும், அது அனுபவிக்கிறதுக்கான பாத்தியம் நம்மள்கிட்ட இருக்காது. இதான் விருச்சிக ராசி நிறைய நேரத்தில் படுற கஷ்டம். சார் என்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, துட்டு இருக்குது, மணி இருக்குது, எல்லாம் இருக்குது சார், ஆனால் நான் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது சார்ங்கிறதே ஒரு சாபத்தில் இருக்கும். அப்போ விருச்சிக ராசிக்காரவங்க என்ன சாபம் பண்ணணும், அந்த சாப விமோசனம் அப்படின்னா, இந்த கோவில்களில் பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சாரியார்கள், பட்டாச்சாரியார்கள், அதே மாதிரி இந்த கோவிலில் ஊழியம் பார்க்கக்கூடிய கோவில் பணிகள் செய்யக்கூடியவர்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்து நீங்கள் அவர்களுக்கு அன்னதானம் பண்ணுறது, அவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, கோவில்களுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கறது இந்த காலகட்டத்தில் நல்லது. சிவாச்சாரியார்களுக்கு வஸ்திரம், பட்டாச்சாரியார்களுக்கு வஸ்திர தானம் கொடுக்கணும். கோவில் பணியாளர்கள், கோவிலில் ஊழியம் பார்க்கக்கூடியவர்களுக்கு, சுவாமிக்கு பணிவிடை செய்பவர்களுக்கு அன்னதானம். அதுக்கடுத்தது இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கோவில்களில் அபிஷேகத்துக்கு கொடுங்க. சுவாமி அபிஷேகம் குளிர உங்களுக்கு விருப்பமான உங்கள் சுவாமி, அதுவும் உங்களுடைய அதாவது உங்களுடைய இடத்துல இருக்கக்கூடிய, உள்ளூரில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு, குலதெய்வத்துக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க. இந்த சாபங்கள் கண்டிப்பாக விலகும். அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்கள். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சாபம் விலகும் இந்த நீங்கும் அப்படின்னா, அந்த நேரத்தில் பெண் சாபம் இருந்தால் கும்பராசிக்கு விலகும். நிறைய பேரோட வயிற்றெரிச்சல்கள் கும்பராசி என்றைக்கும் பாதிக்கும். இந்த பெண் சாபங்கள் இந்த நேரத்தில் நீங்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம். அப்பா வழி சாபம், அம்மா வழி சாபம், இதில் பெண் சாபம். இப்போ இந்த கும்பராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா, சுமங்கலிகளுக்கு உங்கள் வீட்டுக்கு அழைச்சின்னு சுமங்கலிகளுக்கு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச புடவை, மருதாணி, வளையல் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு சித்திரான்னம்னு சொல்லுவாங்க. அதாவது எலுமிச்சம்பழ சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், சுண்டல், இது மாதிரி சாதங்கள்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு வாழை இலை போட்டு சாப்பாடு, ஒரு 3 சுமங்கலி 5 சுமங்கலி இது மாதிரி பாத பூஜை பண்ணி இந்த சுமங்கலிகளுக்கு ஆராதனை பண்ணி அவங்களுக்கு வஸ்திரம் கொடுத்து
அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க. கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஆடி மாதம் 15 தேதி, ஆவணி 15 தேதி மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றங்களை இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பெற முடியும். இது ஒரு சாபத்தை விமோச்சனம் அடைவதற்கான நல்ல வழி. இந்த மாதத்தை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். நிச்சயமாக பல ஜென்ம சாபங்கள் தீரும். யார் யாருக்கு? கடகம், கன்னி, விருச்சகம், கும்பம். இதை 4 முறைகளை சொல்லியிருக்கிற பயன்படுத்திங்க. அடுத்து வரக்கூடிய பதிவு அடுத்த வார, அதாவது புதன்கிழமை அன்னைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நல்லது. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.